வெல்கம் டு ஷாத்விக் கமுல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சாதத்தோடையும் தோசையோடும் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வாங்க சமைக்கலாம். இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான மசாலா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கடற்பாசி, ஜாவித்ரி, ஒரு அரை முறி தேங்காய், 2 ஸ்பூன் மல்லி விதை, ஒரு 6-7 காய்ந்த மிளகாய் வற்றல். இதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கடற்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை. குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்த பிறகு இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும்போது கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நாம் ஃபஸ்ட்டு சிக்கன் ஊற வச்சுட்டு பெரிய வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு மசாலா ஜாமான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக இந்த கிரேவி பண்ணிடலாம். இப்போது ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதோடு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் ஒரு 1/4 பங்கு வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, சிக்கன்லேயே நிறைய தண்ணி விட்டு வரும். அதிலே ஒரு 1/4 பங்கு வெந்துடும். நம்ம கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதங்குறச்சும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்புலே கொஞ்சம் வேகட்டும். இதுக்கப்புறம் இது 1/4 பங்கு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ சிக்கன் ஒரு 1/4 பங்கு வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா கிரேவி ரெடி ஆகிரும். நம்ம இப்போது மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கலாம். ஆல்ரெடி ஒரு 1/4 பங்கு உப்பு சேர்த்துட்டோம். அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் மூடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ விசில் ப்ரெஷர் இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தோன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஏதோ ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.